ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மண்டபம் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் வகையில் அமைந்திருந்தது பாம்பன் தூக்கு பாலம். மிகவும் பழமை வாய்ந்த இந்த பாலம் சேதமடைந்த காரணத்தால் இதன் அருகே புதிதாக பாலம் கட்டுவதற்கு கடந்த 2019ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு மொத்தம் 535 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் முதல் செங்குத்து கடல் லிப்ட் எனப்படும் இந்த பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்நிலையில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது கட்டப்பட்ட பழைய பாலத்தை இடிப்பதற்கு மத்திய அரசு டெண்டர் ஒதுக்கியுள்ளது. இந்தியாவிலேயே மிகவும் பழமை வாய்ந்த பாலங்களில் ஏன் இந்தியாவின் அடையாள சின்னங்களில் ஒன்றாக இருப்பது பாம்பன் பாலம். இங்கு மொத்தம் 3 பாலங்கள் அமைந்துள்ளன. ஒன்று சாலை போக்குவரத்திற்காக, இன்னொன்று சமீபத்தில் கட்டப்பட்ட புதிய பாலம், மற்றொன்று ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் கட்டப்பட்ட ரயில் பாலம். இந்த ரயில் பாலம் தான் விரைவில் அகற்றப்பட உள்ளது. பிரிட்டிஷார் ஆட்சி காலம் 1902ஆம் ஆண்டு ராமேஸ்வரம் மண்டபம் முதல் தீவு பகுதி வரையிலும், பின்னர் தனுஷ்கோடியில் இருந்த தலைமன்னார் வரையிலும் பாலம் கட்ட முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் இதற்கு அதிக செலவாகும் என கருதிய இங்கிலாந்து நாடாளுமன்றம் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையேயான பாலம் கட்டும் திட்டத்தை நிராகரித்தது. பின்னர் மண்டபம் முதல் தீவு வரை பாலம் கட்டுவதற்கு 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. 1911ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கி 1914ஆம் ஆண்டு நிறைவடைந்தது. இந்த பால கட்டுமான பணியினை பிரிட்டிஷாரிடம் பணியாற்றிய ஜெர்மன் நாட்டை சேர்ந்த என்ஜினியர் ஷெர்சர் என்பவர் மேற்கொண்டார். இதன் காரணமாகவே பாம்பன் தூக்கு பாலம் செர்சஸ்பெயின் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்தும் ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள் பாம்பன் ரயில் பாலத்தை ரசித்து செல்கின்றனர். சென்னை முதல் ராமேஸ்வரம் வரை இயக்கப்படும் ரயில் இந்த பாலத்தை கடந்துதான் செல்லும். கடலுக்கு நடுவே பாலத்தில் ரயில் மெதுவாக செல்வதும், ரயில் செல்லாத வேளையில் கப்பல் போக்குவரத்துக்காக பாலத்தின் இருமுனைகளும் தூக்கப்படும் காட்சியும் காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமையும். தற்போதுள்ள புதிய பாலத்தில் கப்பலுக்கு வழிவிடுவதற்காக இருபுறமும் தூக்கப்படுவதற்கு பதிலாக குறிப்பிட்ட பகுதியை மட்டும் மேலே உயர்த்திவிடும்படியாக தொழில்நுட்ப வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு அகல ரயில் பாதை பணிகள் மேற்கொள்ளும் வரையில் உறுதித்தன்மை கொண்ட ரயில் பாலம் நாளடைவில் வலுவிழந்து போனது. இந்நிலையில் புதிதாக பாலம் கட்டப்பட்டதை தொடர்ந்து பழைய பாலத்தை இடிப்பதற்கு இந்திய ரயில்வே துறை சார்பில் டெண்டர் விடப்பட்டுள்ளது. இதற்கு 2,81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 4 மாதங்களுக்குள் பணிகளை முடித்துக் கொடுக்குமாறு டெண்டரில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை 111 ஆண்டுகளாக உள்ள இந்த பாலத்தை இடிக்கக்கூடாது என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ரயில் பயணத்திற்காக புதிய பாலம் பயன்பாட்டில் உள்ளது. அதன் அருகே உள்ள பழைய பாலத்தை இடித்து இந்தியாவின் அடையாளத்தை அழித்துவிடக் கூடாது என்றும், அதனை நினைவு சின்னமாக்க உத்தரவிட்டு இடிக்கும் முயற்சிகளை கைவிட வேண்டும் என்றும் கோரி வருகின்றனர்.